முதலமைச்சர் விஜய் அவரோட மனைவி சங்கீதா லண்டன்ல இருந்து சென்னைக்கு வர்றதுக்காக இப்ப ரீசெண்டா லண்டன் ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்காங்க. அப்ப திடீர்னு டெர்மினல்ல அவங்க மயங்கி விழுந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறதாவும், இந்த விஷயத்தை கேட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் பதறி போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில நியூஸ் சோஷியல் மீடியா முழுக்க சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. அதோட விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் மனைவி சங்கீதா கூட எப்ப சேர்ந்து வாழ போறாரு, அதுவும் ஆகஸ்ட் 7ஆம் தேதி சங்கீதா விவாகரத்து வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு ஆகஸ்ட் 25ஆம் தேதி வரக்கூடிய அந்த திருமண நாள் நிகழ்ச்சியில தான் இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட திருமண வாழ்க்கையை மறுபடியும் ஆரம்பிக்க போறதாவும், இதுவரைக்கும் வாழ்க்கையில் நடந்துட்டு இருந்த பல கசப்பான அனுபவங்களை தூக்கி எறிஞ்சிட்டு புதுசா ஒரு லைஃபை மறுபடியும் ரீயூனியன் மூலியமா ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற பிளான்ல இருக்கிறதாவும் ஒரு சில நியூஸ் நம்ம சோஷியல் மீடியால பார்த்திருந்தோம். இது பத்தாதுன்னு ஆகஸ்ட் 15ஆம் தேதி இண்டிபெண்டன்ஸ் டே நிகழ்ச்சியில த்ரிஷா அவங்க கலந்துக்கிட்டு இந்த விஷயத்துல பூதாகரத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேருவாங்க அப்படின்னு பார்க்கும்போது அங்க த்ரிஷா தான் மறுபடியும் பிரச்சனை வந்து நிற்கிறாங்களாம். இந்த மாதிரி சூழ்நிலையில லண்டன்ல இருந்து ஏற்கனவே இந்தியா வர்றதுக்கான ஃப்ளைட் டிக்கெட்டை ஆகஸ்ட் 7ஆம் தேதியே முதலமைச்சர் விஜயோட மனைவி சங்கீதா அவங்க பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. அது தன்னோட கணவர் விஜய் கூட சேர்ந்து அவங்களோட ரீயூனியனா இருக்க போதா. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, முதலமைச்சர் விஜய் அப்புறம் சங்கீதா இவங்களுடைய மகன் ஜேசன் சஞ்சய் இருக்காருல்ல, இவரு டைரக்ட் பண்ணிக்கக்கூடிய சிக்மா படத்துக்கான ரிலீஸ் தேதி நேற்று அறிவிச்சிட்டாங்க. அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்துக்கான ப்ரொமோஷன் ஈவெண்ட், ஆடியோ லான்ச் இது மாதிரி பல நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து வரப்போறதாவும், அதுல தன்னோட மகனுக்காக முதலமைச்சர் விஜயும் அவங்க மனைவி சங்கீதாவும் ஒன்னா சேர்ந்து தன்னோட மகள் திவ்யா சாஷா கூட கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில நியூஸ் வந்திருக்கு. அதுக்காக தான் அவங்க லண்டன்ல இருந்து இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு நியூஸ் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில நேத்து அவங்க இது சம்பந்தமான விஷயங்களுக்காக டிக்கெட்லாம் கிடைச்சதுக்கு பிறகு லண்டன் ஏர்போர்ட்ல இருந்து இந்தியா வர்றதுக்காக வரும்போது அப்ப லண்டன் ஏர்போர்ட்டோட டெர்மினல்ல அவங்க மயங்கி விழுந்ததாகவும், அதுக்கப்புறம் ரெக்யூர் டீம் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து அவங்க சரியானதுக்கு பிறகு ஃப்ளைட்ல ஏற்றி அவங்க அனுப்பி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்குது. இந்த விஷயத்தால அவங்க ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே ரொம்ப ஒரு மாதிரி பயத்தில் இருக்காங்களாம். அப்படி அவங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கடந்த ஒரு சில வாரங்களாவே அவங்க சரியா தூங்காம சாப்பிடாம அவங்களோட லைஃப்பை நினைச்சு, குறிப்பா அவங்களோட திருமண வாழ்க்கையை நினைச்சு ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்திருக்கிறதாவும், அடிக்கடி அவங்க மன உளைச்சல பாதிப்பாகி சரியா சாப்பிடாம தூங்காம ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்குது. இன்னொரு பக்கம் ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு பிறகு அதுலயும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொடியேற்றின அந்த நிகழ்ச்சியில த்ரிஷா அவங்க கலந்துக்கிட்டதுக்கு பிறகு மிகப்பெரிய மன பாதிப்புக்கு அவங்க உள்ளா இருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்குது. இப்படி எல்லா பிரச்சனைகளும் ஒரே நேரத்துல அவங்க தாக்கும்போது சரியா தூங்காம சாப்பிடாம ஏதோ ஒரு விஷயத்த மனசுல போட்டு குழப்பிக்கிட்டே கடந்த ஒரு வாரமாக இருந்திருக்காங்க. அதோட வெளிப்பாடாக தான் இந்த ஒரு அலைச்சல்லையே அவங்க இந்தியாவுக்கு வர சுச்சுவேஷன்ல அந்த ஒரு ரெஸ்ட்லெஸ் காரணமாக தான் அவங்க மயங்கி விழுந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்குது. அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து இப்போ நார்மலாக இருக்காங்க அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.